وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الناس أطيعوا الله أوصيكم بتقوى الله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. ஒரு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் விடேற்றமும் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய சொற்பகால வாழ்க்கைக்குள்ளால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை இயன்ற அளவில் வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படி, எவ்விடயங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படி தடுத்து இருக்கின்றானோ அப்படிப்பட்ட சகல விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளும்படி இவர் எனக்கு அப்பாலுங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதத்திலும் சிறப்பான ஒரு தினத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் சிறப்பிக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகிய ரஜபுடைய மாதத்தில் பெரும்பகுதியை கடத்திவிட்டு இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியவான்களே, ரஜபுடைய மாதம் என்பது சாதாரண ஒரு மாதம் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. எத்துணை நிகழ்வுகள் இம்மாதத்தில் இடம்பெற்றாலும் கூட அத்துணை நிகழ்வுகளுக்கும் அப்பால் இடம்பெற்ற மிக திரளான மாதம், பேசப்பட வேண்டிய, வாழ்க்கைக்கு பாடமாக எடுக்கப்பட வேண்டிய இம்மாதத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வுதான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 வித்தியாசமான பயணங்கள். குறிப்பிட்ட ஒரே இரவில் ஒரு சில மணித்தியாலங்கள், நிமிடங்களுக்குள்ளால் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஏற்படுத்திய அந்த 2 பயணங்கள், இஸ்ரா இரா பயணம், மிஅராஜ் விண்ணுலக பயணம் என்பதாக இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணத்தை அல்லாஹ் எதற்காக ஏற்படுத்தினான் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்தவர்கள். 40 வயதில் நபி பட்டத்தை சுமக்கிறார்கள். மக்கத்து வாழ்க்கையில் எஞ்சிய 13 வருடங்களுக்குள்ளார் ஏராளமான கஷ்ட துன்பங்களை இஸ்லாத்துக்காக, தீனுக்காக, உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பதற்காக ஏராளமான கஷ்ட துன்பங்களை சுமந்து கொள்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸில் பேசியிருக்கிறார்கள், லகத் உஹிஸ்து ஃபில்லாஹி வமா யுஹாபு அஹத் வலகத் உரீது ஃபில்லாஹ் லம் யுஹத அஹத். நான் தீனுக்காக அச்சுறுத்தப்பட்டதை போன்று, பயமுறுத்தாட்டப்பட்டதை போன்று வேறு எவரும் உலகத்தில் பயமுறுத்தாட்டப்படவும் கிடையாது. நான் தீனுக்காக நோவினை கொடுக்கப்பட்டதை போன்று, கஷ்டம் கொடுக்கப்பட்டதை போன்று வேறு எவரும் உலகத்தில் அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கப்படவும் இல்லை என்பதாக சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக மக்கத்து 13 வருட காலத்துக்குள்ளால் ஏராளமான கஷ்ட துன்பங்களை சுமந்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டங்களில் சூனியம் செய்யப்படுகிறது. பைத்தியகாரன், சாஸ்திரக்காரன், சூனியன், கவியன் என்ற பல்வேறுபட்ட பட்டப்பெயர்கள் சூட்டப்படுகிறது. முகத்தில் காரி துப்பப்படுகிறது. மண்ணை வீசி எறியப்படுகிறது. அழுகிய ஒட்டக குடல்கள் கொட்டப்படுகிறது. கழுத்து இறுக்கப்படுகிறது. அனைத்தை தாண்டி பயங்கரமான பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமும் பூர்த்தியான 3 வருடங்கள், நபிப்பட்டத்தின் 7வது மாதம் முஹர்ரம் மாதம் ஆரம்பம் முதல் நபிப்பட்டத்தின் 10வது வருடம் முஹர்ரம் மாதம் வரைக்கும் பூர்த்தியான 3 வருடங்கள் பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள். யாரும் பேச்சுவார்த்தை வைக்க முடியாது, யாரும் கொடுக்கல் வாங்க செய்ய முடியாது, யாரும் திருமண உடன்படிக்கைகள் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு 3 வருடங்கள் ஷுஅபே அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்ற அந்த பள்ளத்தாக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அனைத்தை தாண்டி தாயிஃபுடைய பயணம் மக்கத்து வாழ்க்கையில் சுமார் 60 மைல் 95 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் உள்ள தாயிஃபை நோக்கி நபியவர்கள் வெறுமனே தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி 95 கிலோமீட்டர் நடையாக அங்கே பயணம் செய்கிறார்கள்.
10 நாள் தாய்ப்பில் தங்கியிருந்து 10வது நாள் விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் 23 வருட நபித்துவ உழைப்புக்குள்ளால் மற்ற சிரமங்களுக்குள்ளால் தாய்ப்புடைய சிரமத்தை பார்க்கிலும் ஒரு சிரமத்தை நபியவர்கள் சகிக்கவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. முஸ்லிம் ஷரீஃபில் தெளிவான ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத்த அலைக மின் யௌமி உஹத், உஹதுடைய தினத்தில் நீங்கள் சந்தித்த அந்த சிரமங்களை பார்க்கிலும் வாழ்க்கையில் வேறெந்த கஷ்டத்திலாவது நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை சுமந்திருக்கிறீர்களா? ஏன்? உஹதுடைய களம் உதடு வெடிக்கப்படுகிறது, பல் ஷஹீதாக்கப்படுகிறது, நெத்தி காயப்படுத்தப்படுகிறது, தலைக்கவச ஆணிகள் 2 தலையில் பதிகிறது, சுருக்கமாக முழு முகமும் இரத்தத்தினால் தோய்ந்த ஒரு கட்டம் தான் உஹதுடைய களமாக இருக்கிறது. ஹதரத் ஆயிஷா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உஹதுடைய சிரமத்தை விட வேற எப்போதாவது இதைவிட கடினமான சிரமத்தை தீனுக்காக வேண்டி சுமந்திருக்கிறீர்களா? ஸல்லல்லாஹு பேசினார்கள், ஆயிஷாவே, உனது கோத்திரத்தினால் ஏராளமான கஷ்டங்களை நான் சுமந்திருக்கிறேன். என்றாலும் அந்த தாய்ப்பில் நான் பட்ட கஷ்டத்தை கொண்டு வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் அப்படியான கஷ்டத்தை நான் சுமக்கவே இல்லை என்பதாக சுருக்கமாக பேசிவிடுகிறார்கள். கண்ணியவான்களே, 1-2 கிலோமீட்டர் அல்ல, பல கிலோமீட்டர், சுமார் தாயிஃபுடைய பஜாரிலிருந்து ஹஜ் உம்ராவுக்கு சென்று விட்டவர் வந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காக மக்காவுக்கு சென்றால் 100 ரியாலை பெற்றுக்கொண்டு தாயிஃபுக்கு நம்மை அழைத்து செல்வார்கள். அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு உம்ராவுக்குரிய எஹ்ராம் அணியக்கூடிய ஒரு இடம் கர்னுல் மனாசில் என்ற ஒரு இடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு காலத்தில் அந்த இடத்துக்கு கர்னுல் ஸஆலிப் என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அந்த இடம் வரைக்கும் தாயிஃபுடைய பஜாரிலிருந்து எஹ்ராமுக்காக குளித்து எஹ்ராம் கட்டக்கூடிய அந்த இடம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து விரட்டப்படுகிறார்கள். சுய நினைவை இழந்த வண்ணம் அந்த இடத்தை வந்து சேர்க்கிறார்கள். முழு உடம்பும் இரத்தத்தால் தோய்ந்த நிலையில் அந்த இடத்தை வருகிறார்கள். உஹதுடைய களம் முகம் மாத்திரம்தான் இரத்தத்தினால் பூசப்படுகிறது, ஆனால் தாய்ப்புடைய பயணம் முழு உடம்பும் இரத்தத்தினால் பூசப்படுகிறது. உஹதுடைய களத்தில் 100 சஹாபாக்கள் உதவியாக இருக்கிறார்கள். தாய்ப்புடைய பயணத்தில் ஒரே ஒரு சஹாபி தான், தனது வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் மாத்திரம்தான் தனக்கு உதவியாக இருக்கிறார்கள். யாரும் உதவி செய்ய முடியாத கட்டத்தில் கல்லால் எறிந்து விரட்டப்படக்கூடிய அளவுக்கு கடினமான கஷ்டங்களை சுமந்த அந்த கட்டம் தான் மக்கத்து வாழ்க்கையாக இருக்கிறது. இத்துணை சிரமங்களுக்கு பின்னணியாக ரப்புடைய முடிவு வந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உள்ளத்துக்கு ஒரு மன அமைதியை ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இந்த இராக் பயணமும் விண்ணுலோக பயணமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இராக் பயணம் சம்பந்தமாக இஸ்ராவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆனால் மிஅராஜ் விண்ணுலோக பயணத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. ஆதலால் ஒட்டுமொத்த உலமாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் எமது கொள்கையுடைய உலமாக்களுடைய ஒட்டுமொத்த முடிவுதான், யாரெல்லாம் இராக் பயணத்தை மறுத்து விடுவார்களோ அவர்கள் குர்ஆனை மறுத்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள், காஃபிராக மாறிவிடுவார்கள். ஆனால் யாரெல்லாம் மிஅராஜ் விண்ணுலோக பயணத்தை மறுப்பார்களோ அவர்கள் காஃபிராக மாட்டார்கள், மாறாக பாவியாகி விடுவார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியவான்களே, இந்த நிகழ்வு எப்பொழுது இடம்பெற்றது, என்ன வருடத்தில் இடம்பெற்றது, என்ன மாதத்தில் இடம்பெற்றது, எந்த தினத்தில் இடம்பெற்றது, பல்வேறு வகையான கருத்து முரண்பாடுகள் உலமாக்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் அனைத்தையும் தாண்டி மிக சரியான பிரபல்யமான கருத்து தான், ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இதே ரஜபுடைய மாதம் பிறை 27 திங்கட்கிழமை இரவுதான் இந்த நிகழ்வு, இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் 15ஆம் ஜுஸுவின் ஆரம்பத்திலே, குர்ஆனுடைய 15ஆம் ஜுஸு 18வது சூராவை கொண்டு ஆரம்பிக்கிறது. அந்த ஜுஸு ஆரம்பிப்பது ஒரு சூராவை கொண்டு, சூரத்து பனி இஸ்ராயில் என்பதாக குர்ஆனில் அந்த சூராவை பார்த்துக் கொள்ளலாம், பெயரை பார்த்துக் கொள்ளலாம். என்றாலும் அல்லாஹ் அந்த சூராவுக்கு மற்றும் ஒரு பெயரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், சூரத்துல் இஸ்ரா. இராக் பயணம் என்ற தலைப்பில் அந்த சூராவுக்கு அல்லாஹ் பெயர் சுட்டி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சூராவை அல்லாஹ் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது ஆயத்தே இந்த பயணத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த பயணத்தின் ஆச்சரியமான அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது ஒரே ஒரு வசனம் பேசுகிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா. இராக் பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு ஆச்சரியமான ஒரு பயணமாக இருக்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் சென்று வந்த பயணமாக இருக்கிறது. எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை இரவில் ஏற்படுத்த வேண்டும்? அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பகலில் ஏற்படுத்தி இருக்கலாம், சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அதிகாலையில் ஏற்படுத்தி இருக்கலாம், அசருக்கு பின்னால் ஏற்படுத்தி இருக்கலாம். எதற்காக அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் நபியவர்களை இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற ஒரு நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாகவே நேசர்கள் நண்பர்களுடன் தனியாக பேசிக் கொள்வதற்கு பொருத்தமான நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அழகான முறையில் ஆறுதலாக நண்பர்களுடன் அழகாக பேச முடியுமான ஒரு நேரம் இரவுடைய நேரம் என்பதனால் படைத்தரப்பு தன்னுடைய நேசனுடன் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சுப்ஹானல்லதி அஸ்ரா, இரா பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். யாரை இரா பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ்? பி அப்திஹி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தனது அடிமையை, بنبيه أو برسوله أو بحبيبه أو بسيد الأنبياء, தனது நபியை அல்லது தனது ரசூலை அல்லது தனது நேசனை அல்லது நபிமார்களின் தலைவரை இராப்பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் என்றாலும் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை தனது அடிமையை. அல்லாஹ் எதனை விளங்கப்படுத்துகிறார் தெரியுமா? வாழ்க்கையில் எங்குதான் கொடி கட்டி பறந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய உச்சகட்ட அந்தஸ்தை எத்திக்கொண்டாலும் கூட, உலகத்தில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் லட்சியம் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் உலகத்தில் நடமாட வேண்டும், அடிமைத்துவத்தை நிரூபித்துக் கொண்டு அவருக்கு வந்து சேர வேண்டும். இதுதான் உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பார்வையில் ஆக உயர்ந்த ஒரு பட்டம் தான் நபி பட்டமாக இருக்கிறது. அந்த பட்டத்தை சொல்லி கூட நபியவர்களை அல்லாஹ் அந்த ஆயத்தில் பேசவில்லை. அல்லாஹ் சொல்வதே தனது அடிமையை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிமைத்துவத்தை நிரூபிப்பதுதான் எமது ஒவ்வொருவரின் உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அதற்காக தரப்பட்டதுதான் உலகத்தில் தரப்பட்ட ஏவல்களும் விலக்கல்களும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ் தடுத்த விடயங்களும் அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக தரப்பட்டதாக இருக்கிறது. ரப்பு ஒரு விடயத்தை ஏறிவிட்டானா, அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டானா, இதற்கு பின்னால் அதனை செய்யாமல் இருக்க என்னால் முடியாது என்ற முடிவுடன் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உள்ளத்தால் சுமந்து அதனை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். எனது எஜமானன், எனது ரப்பு ஒரு விடயத்தை தடுத்து விட்டானா, இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டானா, வாழ்க்கையில் அதன் பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்ற அந்த முடிவுடன் உலக வாழ்க்கையை கழிப்பது அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய அடிமைத்துவத்தின் மிக பிரதானமான பகுதியாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையின் லட்சியமாக இதனை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட நபிமார்கள் சாதாரண ஒரு நபி அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்திருக்கிறார்கள் என்றாலும் வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் கூட தான் நபிமார்களின் தலைவென்ற உணர்வுடன் நடமாடிய சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையில் நபியவர்கள் நடமாடியதெல்லாம் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் தான் நடமாடி இருக்கிறார்கள். ஏராளமான சரித்திரங்கள் வரலாறு ஏடுகளில் நிறைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று 8 வருடங்கள் கழிகிறது. ஹிஜ்ரத் 8வது வருடம் ரமலானுடைய மாதம் பிறை 20, சுமார் 10,000 சஹாபாக்களை சேர்த்துக் கொண்டு ஸல்லல்லாஹு மதீனாவிலிருந்து மக்காவை தான் பிறந்து வளர்ந்த நாட்டை வெற்றி கொள்வதற்காக சஹாபாக்களுடன் வந்து அந்த பயணத்தில் அந்த மக்காவை பிறந்து வளர்ந்த நாட்டை அங்கே வெற்றி கொள்கிறார்கள். அன்றுதான் மக்காவில் உள்ள ஒவ்வொரு வீடும் இஸ்லாத்தில் நுழைந்த வருடமாக மாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்தில் நுழைந்த அந்த மாதம் ஹிஜ்ரி 8 ரமலான் பிறை 20 இருக்கிறது. பெரும் திரளான சஹாபாக்கள் காபாவை சூழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் நபிமார்களின் தலைவர் மாத்திரமல்ல, தான் பிறந்து வளர்ந்த நாட்டுடைய வெற்றியாளனாக நிற்கிறார்கள். இந்த கட்டத்தில் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு தைரியமாக வருகிறான். ஆனால் அருகாமையில் வந்தவுடனே அவன் நடுங்க ஆரம்பித்து விடுகிறான்.
சுப்ஹானல்லாஹ். இவனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹவ்வின் அலைக், நீ பயப்பட வேண்டாம். இன்னி லஸ்து பிமலிக், நான் அரசன் அல்ல. அரசர்களை கண்டு பயப்படுவதை போன்று என்னை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அரசன் அல்ல. நான் யார் தெரியுமா? இன்னமா அனபுடு இம்ரஅத்தின் மின் குவைஷின் தஅக்குலுல் கதீப். எனது தாய் ஒரு காலத்தில் மக்காவில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் காய்ந்த இறைச்சி துண்டை புறக்கி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய பிள்ளைதான் நான் அரசன் அல்ல, என்னை கண்டு பயப்பட வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் அந்த கட்டத்திலும் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்கள். நான் நாட்டுடைய வெற்றியாளன் அல்ல, நபிமார்களின் தலைவன் அல்ல, நான் சாதாரண ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் அங்கே பேசிய அந்த வரலாறு திட்ட தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியவான்களே, இந்த பாடத்தை நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டும். நான் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரும் பட்டதாரியாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், சொத்து செல்வங்கள் வைத்து வாழலாம், மாளிகைகள் கட்டி வசிக்கலாம், விலை உயர்ந்த வாகனங்கள் வைத்து ஓடலாம், சமூக தலைவனாக கூட இருக்கலாம். ஆனால் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் உலகத்தில் நடமாடுவது இது ரப்பு என்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் நபிமார்களின் தலைவரை கூட குர்ஆனில் தனது அடிமையை என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா முன்னோக்குகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன், தனது அடிமையை இராப்பயணம் கொண்டு சென்று அல்லாஹ் தூய்மையாகி விட்டார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் லைலன், இரவில் இராப்பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் என்பதாக மீண்டும் இரவென்ற வார்த்தையை மீட்டிக் கொண்டு வருகிறான். இஸ்ரா என்று சொன்னாலே இரவில் செல்லக்கூடிய பயணங்களுக்கு தான் இஸ்ரா என்ற வார்த்தை உபயோகிக்கப்படும். என்றாலும் அல்லாஹ் அதனை கொண்டு ஆரம்பித்து விட்டு பின்னால் லைலன் என்ற வார்த்தை மீண்டும் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த இரவுடைய பயணம் அது காபிர்களுக்கு மாத்திரம் வந்த சோதனை அல்ல, கலிமா சென்ற முஸ்லிம்களுக்கு, ஈமானை சுமந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு வந்த மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் ஈமானை அல்லாஹ் உரசி பார்க்கக்கூடிய ஒரு கட்டமாகத்தான் அந்த பயணம் ஆகியிருந்தது. ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், பல மாத கணக்கில் பயணம் செல்ல வேண்டிய பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்துக்கு மக்காவிலிருந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் அந்த மஸ்ஜிதுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி, முதல் வானத்துக்கு அல்ல, இன்று விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சிகள் மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் முன்னேறி இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியும் முதல் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வந்துவிட்டார்கள். முதல் வானம் ஒன்றே வானம் என்ற ஒன்றே இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ரப்பு குர்ஆனில் சட்ட தெளிவாக பேசுகிறான். 1 2 அல்ல, தட்டாக 7 வானங்களை படைத்து வைத்திருக்கிறேன். அத்துணை தொலைதூரத்தில் இல்ல, 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு சென்று ரப்புடன் பேசிக்கொண்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனை சஹாபாக்கள் நம்ப வேண்டும். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சென்றால் ஓரளவுக்காவது மனதில் நம்பிக்கொள்ளலாம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதானே சென்று வந்தார் என்பதாக பேசிக் கொள்ளலாம். ஆனால் யாருக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாடுள்ள பலஸ்தீனத்துக்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தை கடந்து சென்றுவது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னால் நம்ப வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் கூட பொய்யே பேசாத 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யை நினைத்து பார்க்காத நபியவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். யாரெல்லாம் நம்பவில்லையோ அவன் காஃபிராக மாறிவிடுவான். இராப் பயணத்தை மறுத்தவன் காஃபிர் என்ற முடிவுதான் உலமாக்களின் முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் சஹாபாக்களின் ஈமானை அங்கே பரீட்சிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா இரவென்ற வார்த்தையை மீண்டும் பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். எங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது? மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் என்ற உலகத்தில் தலை சிறந்த முதல் தர மஸ்ஜிதாக கணிக்கப்படக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், கஅபாவை சூழ உள்ள அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியிலிருந்து தான் நபியவர்களை அல்லாஹ் இந்த பயணத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்.
கண்ணியவான்களே, அந்த மஸ்ஜிதிலும் எந்த இடத்திலிருந்து இந்த பயணம் ஆரம்பமானது என்ற விடயத்தில் உலமாக்களிடத்தில் 4 கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்த தனது வீட்டிலிருந்து தான் இந்த பயணத்தை கொண்டு சென்றார்கள். இரண்டாவது கருத்து, தனது தங்கையாகிய ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கவில்லை. தன்னை வளர்த்த 42 வருடங்கள் தனது பிள்ளைகளை விட மேலாக வைத்து பாதுகாத்து வளர்த்த தனது சாச்சா அபூ தாலிப் இவருடைய மகளாகிய ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் உடன் பிறந்த சகோதரியாகிய ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா இவர்களின் வீட்டிலிருந்துதான் அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை நபி அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்ற இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது. மூன்றாவது கருத்து தான் மக்காவில் உள்ள ஷஅபே அபூ தாலிப் பள்ளத்தாக்கு இந்த இடத்திலிருந்து தான் நபி அவர்களை கொண்டு செல்லப்பட்டது என்ற கருத்து இருக்கிறது. நான்காவது கருத்து தான் கஅபாவில் இருக்கக்கூடிய ஹதீம் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்பதாக மற்றொரு பெயர் இருக்கக்கூடிய கஅபாவுடைய 4 பக்கங்களில் 3 பக்கம் பானா வடிவில் வந்து ஒரு பக்கம் வளையல் வடிவத்தில் அங்கே வளைந்து வரக்கூடிய கஅபாவுடைய அந்த பகுதிக்குத்தான் ஹதீம் என்பதாக ஹிஜ்ரே இஸ்மாயில் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் வைத்துதான் நபி அவர்களை கொண்டு செல்லப்பட்டது என்ற 4வது கருத்தில் இருக்கிறது. எந்த கருத்தை வைத்துக் கொண்டாலும் அத்துணை கருத்தில் சரியாகத்தான் இருக்கிறது. உலமாக்கள் திட்ட தெளிவான விளக்கத்தை பேசி இருக்கிறார்கள். என்ன விளக்கம் தெரியுமா? மக்கத்து வாழ்க்கையில் நபி அவர்கள் அனாதையாக நடமாடியவர்கள். அவர்களுக்கு சொந்தமான ஒரு இருப்பிடம், வசிப்பிடம், வீடு என்று இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி வளர்த்த பராமரித்த சாச்சாவின் வீட்டில் தான் வளர்ந்து வருகிறார்கள். அந்த வீடு இந்த பள்ளத்தாக்கில் தான் இருந்தது. அதுதான் அபூ தாலிபுடைய தங்கை உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் தான் நபி அவர்கள் பிறந்து வளர்கிறார்கள். அபூ தாலிப் அவரது மகள் அவர்கள் குடும்பம் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த அந்த வீட்டில் தான் வளர்ந்து வருகிறார்கள். அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வளர்ந்து வருகிறார்கள். அதனால் அந்த பள்ளத்தாக்கு என்று சொன்னாலும் சரி, நபி அவர்கள் மக்காவில் வளர்ந்து வந்த வீடு என்று சொன்னாலும் சரி, அல்லது ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களின் வீடு என்று சொன்னாலும் சரி, அதே பள்ளத்தாக்கில் உள்ள அதே வீட்டை தான் 3 விதமான கருத்துகளால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு ஸல்லல்லாஹு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு 2 மலக்குகளுடன் அங்கே இறங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வீட்டிலிருந்து தூக்கி சென்று 4வது கருத்தாக சொல்லப்பட்ட ஹிஜ்ரே இஸ்மாயில் ஹதீம் என்ற இடத்தில் அங்கே கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். எதற்காக வைக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் சற்று தனியும் வரைக்கும் அந்த இடத்தில் சிறிது நேரம் அங்கே நபியவர்களை அமர வைக்கிறார்கள், உட்கார வைக்கிறார்கள். சிறிது நேரம் கழிகிறது, தூக்கம் தணிகிறது. உடனே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆபரேஷனை, நெஞ்சை பிளந்து ஒரு ஆபரேஷனை அங்கே செய்து விடுகிறார்கள். சொர்க்கத்திலிருந்து சங்க தட்டு கொண்டு வரப்பட்டு ஜம்சம் தண்ணீரினால் நெஞ்சு பிளக்கப்பட்டு நபியவர்களின் உள்ளத்தை வெளியில் எடுத்து, இதயத்தை வெளியில் எடுத்து ஜம்சம் தண்ணீரினால் சுத்தப்படுத்தி மீண்டும் இருந்த இடத்தில் வைத்து ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தைத்து விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வு ஷக்கு ஸத்ர் என்ற பெயரில் அரபியில் தனி தலைப்பில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வு நபியவர்களின் வரலாற்றில் 4 விடுத்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆபரேஷன், நெஞ்சு பிளக்கப்பட்ட இந்த நிகழ்வு நபியவர்களின் வரலாற்றில் 4 கட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் முதல் கட்டம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் வளர்ந்து வரும் பொழுது, 4 வயதாக இருக்கும் பொழுது, தன்னுடன் ஒத்த சிறுவர்களுடன் தனிமையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை படுக்க வைத்து அங்கே நெஞ்சை பிளந்து அங்கே அந்த ஆபரேஷனை அங்கே செய்து விடுகிறார்கள். விளையாடி கொண்டிருந்த அனைத்து பிள்ளைகளும் ஓடோடி வந்து ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அவர்களிடம் பாலூட்டி வளர்த்த நபியவர்களின் தாயிடம் விடயத்தை தெரிவித்த போது அவர்கள் பயந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தாயிடம், குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். அதுவரைக்கும் 4 வயது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வளர்த்தது ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது முதலாவது கட்டமாக நபியவர்களுக்கு ஏற்பட்ட முதல் ஆபரேஷனாக இருக்கிறது. இரண்டாவது விடுத்தம், நபியவர்கள் பருவ வயதை எட்ட நெருங்குவதற்கு முன்னால் 10
10வது வயதில் 2வது விடுத்தம் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. அடுத்ததாக நபிப்பட்டத்தை சுமப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் 3வது விடுத்தம் அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. 4வது விடுத்தம் தான் இந்த இராக் பயணம் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னால் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற கஅபாவுடைய ஒட்டி அந்த பக்கத்தில் வைத்து அந்த ஆபரேஷன் இடம்பெறுகிறது. கண்ணியவான்களே, நாங்கள் எடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எதற்காக நபியவர்களின் உள்ளம் பிளக்கப்பட்டு நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் எதற்காக இந்த பயணத்தில் சுத்தப்படுத்தப்பட வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போக இருப்பது பரிசுத்தமான ரப்பை சந்திக்க போக இருக்கிறார்கள். பரிசுத்தமான ரப்புடைய சந்திப்பு யாருக்கெல்லாம் தேவையோ உள்ளம் சுத்தமானவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தமான ரப்பை சந்திக்க முடியும். சொர்க்கத்துக்கு சென்றால் கூட சொர்க்கவாதிகள் அனைவரும் ரப்புடைய சந்திப்பை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சட்ட தெளிவாக பேசுகிறான். லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் சுத்தமான உள்ளத்துடன் மறுமையில் வந்து சேர்வார்களோ இவர்களுக்குத்தான் ரப்பிடம் விமோசனம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சட்ட தெளிவாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, பெரும் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், முக்கியஸ்தர்களை சந்திக்க செல்வதாக இருந்தால் உடுப்பை சுத்தமாக்கிக் கொள்ளலாம், உடம்பை சுத்தமாக்கிக் கொள்ளலாம். ஆனால் ரப்புடைய சந்திப்புக்கு உடுப்பு சுத்தமும் நிபந்தனை கிடையாது, உடம்புடைய சுத்தமும் நிபந்தனை கிடையாது. யாரெல்லாம் ரப்புடைய சந்திப்பை ஆசைப்படுகிறோமோ உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மாத்திரம்தான் நிபந்தனையாக இருக்கிறது. வாழ்க்கை தரப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அடிப்படை நோக்கம்தான் சுத்தமான உள்ளத்துடன் நாங்கள் கபரை சென்றடைவதை அல்லாஹ் எவ்விடம் எதிர்பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, உண்மையாகவே உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு நடமாடிய ஒரு கூட்டம் தான் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த சஹாபாக்களின் சாராம்சம் மிஷ்கா ஷரீஃபில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களின் ரிவாயத், அபூ நுஐம் ரஹிமஹுல்லாஹ் ஹில்யா என்ற கிரந்தத்தில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களின் ரிவாயத், இது போன்ற பல ரிவாயத்துகளில் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களின் சாராம்சத்தை பேசும் பொழுது அவர்கள் தான் உலகத்தில் பின்பற்றப்பட தகுதியான மக்கள். மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். உலகத்தில் யாராவது எவரையாவது பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, மூத்தாகி சென்ற அந்த சஹாபாக்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? 3 அடையாளம் பேசுகிறார்கள். அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய அடையாளம் கானு அபர்ரஹா குலூபன். சுத்தமான உள்ளம் படைத்த மக்கள், உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு நடமாடியவர்கள். உள்ளத்தில் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, பெருமை கிடையாது. சுப்ஹானல்லாஹ், விட்டு கொடுப்புடன் பணிவுடன் குடும்ப உறவுகளை பேணிக்கொண்டு நடமாடிய பின்பற்றப்பட தகுதியான ஒரு கூட்டம் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். உலக வாழ்க்கையின் லட்சியத்தை விளங்கி நடமாடிய மக்கள், சிந்தனை மௌத்துடைய சிந்தனையாக, பார்வை ஆகரமாக மாற்றி ரப்புடைய பொருத்தத்தை அடைவதன் சாராம்சத்தை உலகத்தில் சுமந்து கொண்டு நடமாடிய சுத்தவாளிகள் தான் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுத்தமான உள்ளத்துடன் நாம் ரப்பை சந்திப்பதைத்தான் அல்லாஹ் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் அந்த ஆபரேஷன் அங்கே செய்யப்படுகிறது. பரிசுத்தமான ரப்பை சந்திக்க போகிறார்கள். அதற்கு முன்னால் அவர்களின் உள்ளம் மீண்டும் ஒரு விடுத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது. சுத்தம் செய்து அந்த ஆபரேஷன் முடிவதற்கிடையில் முடிகின்றது. அங்கே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவசரமாக சொர்க்கத்திலிருந்து பயணத்துக்குரிய வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். அந்த வாகனத்துக்கு தான் புராக் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் புராக் என்ற பெயர் வந்தது தெரியுமா? பரிக என்ற அரபு மொழி சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை தான் புராக் என்பதாக இருக்கிறது. பரிக என்றால் மின்னலுக்கு சொல்லுவார்கள். அரபி மின்னலுக்கு தான் பர்க் என்பதாக சொல்லுவார்கள். ஏன் புராக் என்று பெயர் வைக்கப்பட்டது? மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய பிராணி தான் அந்த புராக்குடைய வாகனமாக இருந்தது. அதில் இதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு பயணிப்பதற்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் அந்த வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு பேசக்கூடிய உண்மையாக இருக்கிறது. என்றாலும் அந்த பிராணி மிகவும் வீரமுள்ள நல்ல சக்தியுள்ள ஒரு வாகனமாக இருந்தது. அந்த வாகனத்தை பற்றி கிதாபுகளில் எழுதும் பொழுது 4 காலுள்ள ஒரு பிராணியாக இருந்தது. ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. கோவர் கழுதை விட சற்று சிறிதாக இருந்தது, கழுதையை விட சற்று பெரிதாக இருந்தது. கடுமையான வெள்ளை நிறமாக இடையிலே கடும் கருப்பு புள்ளிகள் கலந்த பார்ப்பதற்கு மிகவும் கண்களை கவரக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு வாகனமாக ஒரு பிராணியாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், எமது கண் பார்வை முடியக்கூடிய இடம் அது தனது முன்னங்கால் 2ஐ வைக்கக்கூடிய இடமாக இருந்தது. அவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடிய பிராணி தான் அந்த சிறியதொரு அந்த புராக்குடைய வாகனமாக. இதுவும் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அத்தாட்சியாக நபியவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாகனத்தை காண்பிக்கிறான். கண்ணியவான்களே, என்றாலும் அந்த வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் விசேஷமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருந்தான். என்ன ஏற்பாடு தெரியுமா? அந்த வாகனம் மேட்டு பகுதிகளில் மலைகளில் காலை வைக்கும் பொழுது தானாகவே பின்னங்கால் இரண்டும் தானாகவே உயர்ந்துவிடும். நபியவர்கள் சருக மாட்டார்கள். நபியவர்கள் எல்லா நேரத்திலும் வாகனத்தில் சமமாக நேராக இருப்பதற்காக முன்னங்கால்களை மலை பகுதிகளில் உயரமான இடத்தில் வைக்கும் பொழுது தானாகவே பின்னங்கால் உயர்ந்துவிடும். முன்னங்கால்களை பள்ள பகுதிகளில் வைக்கும் பொழுது முன்னங்கால்கள் தானாகவே உயரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நபியவர்களுக்கு மாத்திரம் இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து கொடுத்திருந்தான். இந்த வாகனத்தை தான் கொண்டு நிறுத்தி விடுகிறார்கள். அந்த வாகனம் அதன் வீரத்தின் உச்சகட்டத்தில் அதன் காதுகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஹதரத் ஜிப்ரீல் பேசுகிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஹ்யா புராக், புராக்கே நீ அமைதியாக இரு. ஃபவல்லாஹி மா ரகிபக இல்லா மிஸ்லுஹு. ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால் உன்னில் பலர் பிரயாணித்திருக்கலாம், ஆனால் இன்றைய தினம் உன்னில் பயணிக்கக்கூடிய மனிதரை போன்று வாழ்க்கையில் எவரும் இதுவரைக்கும் உன்னில் பயணித்த சரித்திரம் கிடையாது. அமைதியாக இரு என்பதாக புராக்கை பார்த்த ஹதரத் ஜிப்ரீல் பேசுகிறார்கள். இதற்கு பின்னால் தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்தின் முன்னால் ஏறிக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்னால் ஏற்றிக்கொள்கிறார்கள். எதற்காக இந்த வாகனத்தை அல்லாஹ் அனுப்ப வேண்டும்? தானாக நபியவர்களை அல்லாஹ் தூக்கி எடுத்திருக்க முடியுமே. அல்லாஹ் இயலாதவன் கிடையாது. அனைத்துக்கும் சக்தி பெற்ற ரப்பு ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே இரண்டாம் மாடத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஏன் நபியவர்களை தானாக தூக்கி எடுத்திருக்க முடியாது? எதற்காக இந்த வாகனத்துடைய ஏற்பாடு மேலானவர்களே? அதுவும் நபியவர்களை கண்ணியப்படுத்தும் ஒரு வகையில் தான் அல்லாஹ் வாகனத்தை கொடுத்து அனுப்புகிறான். நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். எம்மை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு கொழும்பிலிருந்து எமக்கு மிகவும் விசுவாசமான மிச்சமே நெருக்கமான ஒரு மனிதர் எமது வீட்டுக்கு வரப்போகிறார். சுபஹானல்லாஹ், வாகனம் இருந்தால் கொடுத்து அனுப்பி ஆளை வரவழைப்போம். எமக்கு நேரம் இருந்தால் நாமவே சென்று அழைத்துக் கொண்டு வருவோம். என்றாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா ஆக நெருக்கமான தனது ஹபீப் தன்னை சந்திக்க வரப்போகிறார். அவரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் வாகனத்தை அங்கே கொடுத்து அனுப்புகிறான். கண்ணியமானவர்களே, இந்த வாகனத்தில் ஏறிக்கொள்கிறார்கள். இப்பொழுது பயணம் ஆரம்பித்து விடுகிறது. எங்கே பயணம் செல்ல போகிறது? அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பலஸ்தீனத்தில் உள்ள எமது பார்வைகள் எல்லாம் சமகாலத்தில் திரும்பி இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனில் மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்தில் தலை சிறந்த 3வது மஸ்ஜிதாக இருக்கிறது. மக்கத்து மஸ்ஜித் முதல் தர மஸ்ஜிதாக, மதீனத்து மஸ்ஜித் 2வது மஸ்ஜிதாக, பலஸ்தீனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா உலகத்தில் தலை சிறந்த 3வது மஸ்ஜிதாக இருக்கிறது. ஏன் இது 3 உலகத்தில் தலை சிறந்த மஸ்ஜிதுகள்? 3உடைய பின்னணியும் நபிமார்களுடன் சம்பந்தப்பட்டது. கஅபத்துல்லாஹ் அதனை கட்டியவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மதீனத்து மஸ்ஜிதுக்கு அஸ்திவாரமிட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீனத்தில் மஸ்ஜித் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜிங்களை கொண்டு அங்கே கட்டின பிரமாண்டமான மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மஸ்ஜிதுகள் இருக்கும் பொழுது நபியவர்களை ஏன் அல்லாஹ் பலஸ்தீனத் மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் எடுக்க வேண்டும்? உலமாக்கள் அதற்கு காரணம் பேசி இருக்கிறார்கள். அந்த மஸ்ஜித் என்பது, அந்த பலஸ்தீனத்து பூமி என்பது அது சாதாரண பூமியும் அல்ல, அந்த மஸ்ஜித் சாதாரண மஸ்ஜிதும் அல்ல. கண்ணியவான்களே, மதீனத்து மஸ்ஜிதுக்கு அருகாமையில் தான் 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடங்கப்பட்ட ஜன்னத்துல் பகை என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்களுடைய மையவாடி அமைய பெற்றிருக்கிறது. எவ்வாறு சஹாபாக்களின் மையவாடி மதீனா மஸ்ஜிதுக்கு அருகாமையில் அமைய பெற்றிருக்கிறதோ, மதுபனுல் அம்பியா ஏராளமான நபிமார்கள் அடக்கப்பட்ட பகுதி அது பலஸ்தீனத்தில் தான் இருக்கிறது. நபிமார்களின் மையவாடி அமைந்துள்ள இடம் அது பலஸ்தீனமாக இருக்கிறது. ஏராளமான நபிமார்கள் பலஸ்தீனத்தில் தான் நடமாடி இருக்கிறார்கள். அந்த மையவாடியில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபர் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபர் பலஸ்தீனத்தில் இருக்கிறது. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபர் பலஸ்தீனத்தில் இருக்கிறது. ஏராளமான நபிமார்களின் கபர்கள் பொதிந்த ஒரு சிறப்பான ஒரு பூமிதான் பலஸ்தீனத்தில் உள்ள அந்த பகுதியாக அந்த மஸ்ஜிதாக இருக்கிறது. கண்ணியவான்களே, அங்கே ஏராளமான நபிமார்கள் நடமாடினார்கள் என்று சொன்னால் ஏராளமான நபிமார்களுக்கு வஹி இறங்கிய இடம் அது பலஸ்தீனமாக இருக்கிறது. பலஸ்தீனத்து பூமி ஏராளமான நபிமார்களுக்கு வஹி இறங்கிய, ஏராளமான நபிமார்கள் இபாதத் செய்த ஒரு இடம்தான் பலஸ்தீனமாக இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த மஸ்ஜிதின் சாராம்சத்தை பேசுகிறார்.
பேசும் பொழுது இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த மஸ்ஜிதை சூழ நாங்கள் ஏராளமான பரக்கத்துகள் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஏராளமான பரக்கத்துகள், ஏராளமான பூந்தோட்டங்கள், ஏராளமான பல வகைகள், ஏராளமான நீர் ஓடைகள் பொதிந்த ஒரு அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. அல்லாஹ் நபியவர்களை அங்கே எடுக்கிறான். நபிமார்களின் தலைவராக இருந்ததனால் நபிமார்களின் மையவாடி அமைந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் நபியவர்களை எடுக்கிறான். கண்ணியவான்களே, எதற்காக எடுக்கிறான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எமது அத்தாட்சிகளை, எமது சக்திகளை நபியவர்களுக்கு காண்பிப்பதற்காக. அல்லாஹ் இந்த பயணத்தில் ஏராளமான காட்சிகளை நபியவர்களுக்கு அங்கே காண்பித்தான். நேரம் சுருக்கமாக இருப்பதனால் ரெண்டே ரெண்டு விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம். கண்ணியவான்களே, இந்த பயணத்தில் நபியவர்கள் ஏராளமான ரப்புடைய அத்தாட்சிகளை பார்த்தார்கள் என்றாலும் தபரானி ஷரீஃப், பைஹிகி ஷரீஃப், பஸார் ஷரீஃப், ஹாக்கிம் ஷரீஃப் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு இந்த பயணத்தில் 3 இடத்தில் தொழுதார்கள். 3 வித்தியாசமான காட்சிகளை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயணத்தை ஆரம்பித்து சற்று நேரம் கழிந்திருக்கும். அழகான ஏராளமான ஈச்ச மரங்கள், தோப்புகள் நிறைந்த ஒரு இடம் வருகிறது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் வாகனத்தை புராக்கில் நிறுத்தி நபியவர்களை இறங்கி 2 ரக்காத் தொழச் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லுகிறார்கள். கண்ணியவான்களே, ஒரு சந்தேகம் எழும்பலாம், இன்னும் தொழுகை கடமையாக்கப்படவில்லையே, இந்த பயணத்தில் விண்ணுலோக பயணத்தில் தானே தொழுகை கடமையாக்கப்பட போகிறது. ஆனால் நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்ணியவான்களே, இந்த மிஅராஜுடைய பயணத்தில் கடமையாக்கப்பட்டது 5 வேளை ஃபர்து தொழுகை தான் கடமையாக்கப்பட்டதை தவிர நபிமார்களுக்கு அதற்கு முன்னால் ஏராளமான தொழுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் அழுகிய ஒட்டகக்குடல் எல்லாம் கொட்டப்பட்ட சரித்திரத்தை படித்திருக்கிறோம். ஆதலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 2 ரக்காத் கடமையான தொழுகை அல்ல, சுன்னத்தான 2 ரக்காத்தை அங்கே தொழுகிறார்கள். தொழுது சலாம் கொடுத்தவுடன் ஹதரத் ஜிப்ரீல் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் யஸ்ரிப் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். யஸ்ரிப் என்றால் மதீனத்துல் முனவ்வரா. ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் போய் மதீனாவுக்கு சேர்வதற்கு முன்னால் இருந்த மதீனாவின் பெயர் தான் யஸ்ரிபாக இருந்தது. அதுவரைக்கும் ஹிஜ்ரத் செய்யவில்லை. அந்த கட்டத்தில் மதீனாவில் இறங்கி 2 ரக்காத் தொழ வைத்து அந்த இடத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறார்கள். மீண்டும் பயணம் ஆரம்பிக்கிறது. சற்று நேரம் கழிந்ததன் பின்னால் மிகவும் பிரகாசமான நல்ல வெளிச்சமான ஒரு இடம் வருகிறது. அங்கும் இறங்கி தொழ வைக்கிறார்கள். அங்கும் 2 ரக்காத் தொழுது முடித்ததன் பின்னால் சொல்கிறார்கள், இதுதான் ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த, அவர்கள் நடமாடிய மதியன் என்பதாக அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். மீண்டும் பயணம் ஆரம்பிக்கிறது. மீண்டும் ஒரு இடம் வருகிறது, பைத்துல் லஹம் என்ற இடம். அங்கும் 2 ரக்காத் தொழ வைக்கிறார்கள். சலாம் கொடுத்ததன் பின்னால் சொல்கிறார்கள், இதுதான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பகுதியாக, பிறந்த நாடாக இருக்கிறது. பிறந்த பகுதி பைத்துல் லஹம் என்பதாக அங்கே அடையாளப்படுத்தி கொடுக்கிறார்கள். இதற்கு பின்னால் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது 3 காட்சிகளை பார்க்கிறார்கள். இரவில் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடும் இருட்டுக்குள்ளால் பாதையின் ஓரத்தில் ஒரு வயதான மூதாட்டி, சுமார் 70 வயதை தாண்டிய மிகவும் வயதான ஒரு மூதாட்டி இருட்டில் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூதாட்டியை பார்த்துவிட்டு ஹதரத் ஜிப்ரீலிடம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, என்ன விடயம் இது? இந்த தாய், இந்த வயதான தாய் தனிமையில் இருட்டுக்குள்ளால் நின்று கொண்டிருக்கிறாளே, என்ன விடயம் என்பதாக கேட்ட பொழுது ஹதரத் ஜிப்ரீல் சொல்லிவிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவளை கணக்கெடுக்க வேண்டாம், நீங்கள் அவளை கணக்கெடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். நபி அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். சற்று நேரம் போகும் பொழுது பாதையின் ஓரத்தில் ஒரு மூத்த வயதாளி மனிதன் நின்று கொண்டு, ஹலும்மயா முஹம்மத், ஹலும்மயா முஹம்மத், முஹம்மதே சற்று வாருங்கள், சற்று வாருங்கள் என்பதாக நபி அவர்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஸல்லல்லாஹு ஜிப்ரீலிடம் அனுமதி கேட்கிறார்கள். ஹதரத் ஜிப்ரீல் சொல்லி விடுகிறார், யா ரசூலல்லாஹ், அவரது அழைப்பை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் மௌனமாக இருந்து விடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது நபி அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். சற்று நேரம் கழிகிறது. 3 நபர்கள் நின்று கொண்டு, அஸ்ஸலாமு அலைக யா அவ்வல், அஸ்ஸலாமு அலைக யா ஆகிர், அஸ்ஸலாமு அலைக யா ஹாஷிர். ஒவ்வொருவரும் நபி அவர்களின் ஒவ்வொரு சிறப்பு பெயரை சொல்லி அங்கே நபி அவர்களுக்கு சலாத் சொல்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களின் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? 2 விடுத்தம் ஜிப்ரீல் தடுத்து விட்டார். இதனால் அவர்கள் கேட்கவும் இல்லை. ஜிப்ரீலிடம் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். மௌனமாக இருந்ததை கண்ட ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி விடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் மூவரின் சலாத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டுதான் 3 காட்சிகளின் பின்னணியை எங்கே விளங்கப்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், யா
ரசூலல்லாஹ், முதலாவது நீங்கள் பார்த்த இருட்டுக்குள்ளால் இருந்த வயது முறிந்த மூதாட்டி யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அதுதான் துன்யா யா ரசூலல்லாஹ். அந்த வயதான மூதாட்டியின் ஆயுளில் இதற்கு பின்னால் எவ்வளவு காலம் மீதமாக இருக்குமோ அவ்வளவு சொற்ப காலம்தான் இதற்கு பின்னால் உலகம் மீதமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ் என்பதாக 1447 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். 1447 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம் வழக்குமார்களின் தலைவர், நபிமார்களின் தலைவருக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தான். அந்த மூதாட்டியின் ஆயுளில் எவ்வளவு காலம் உலகத்தில் மீதமாக இருக்குமோ அதே அளவுதான் உலகத்தில் மீதமாக இருக்கும் என்று சொன்னால், இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவோ அண்மித்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபருக்கு அண்மித்த காலம், கியாமத்துக்கு அண்மித்த காலம். கண்ணியவான்களை உள்ளத்தில் சுமப்போம். வாழ்க்கை கழிந்து செல்கிறது. ஏராளமானவர்களை இழந்துவிட்டு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். குடும்பத்தில் ஏராளமானவர்கள் கபராளிகளாக, அண்டை வீட்டார்கள் ஏராளமானவர்கள் கபராளிகளாக, தூக்கி வளர்த்த உறவுகளை சிறைவர் கபராளிகளாக, சமூகத்தில் அறிமுகமான நண்பர்கள் ஏராளமானவர்கள் கபர்களுக்குள்ளால், வைத்திய சாலைகளுக்குள்ளால், வீட்டுக்குள்ளால் படுத்த படுக்கையில் முடங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். நாங்கள் அந்த மௌத்தை சுமக்க வேண்டிய, அந்த சிந்தனையை எடுக்க வேண்டிய, ஆகரத்துக்கு தயாரிப்பு செய்ய வேண்டிய நன்மக்களாக நானும் மாற வேண்டும், எனது பிள்ளைகளும் மாற வேண்டும், சந்ததியை மாற்றிவிட்டு நாங்கள் கபருக்கு செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக பேசுகிறார்கள், அந்த வயதான மூத்த மனிதர் யார் தெரியுமா? இவன் தான் இப்லீஸ். யார சூழல்லாம் அவரது அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுத்திருந்தால் நீங்களும் வழிகட்டிருப்பீர்கள், உங்கள் சமூகமும் வழிகட்டிருக்கும் யார சூழல்லாம் என்பதாக அங்கே சொல்லிவிடுகிறார்கள். அந்த 3 நபர்களும் யார் தெரியுமா? முதலாவது உங்களுக்கு சலாம் சொன்னவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது சலாம் சொன்னவர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது சலாம் சொன்னவர் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூவருக்கும் சலாம் பதில் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அங்கே பலஸ்தீனத்து மஸ்ஜிதை போய் சேர்ந்து விடுகிறார்கள். இதற்குள்ளால் இன்னும் ஏராளமான காட்சிகள் பார்க்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் திட்ட தெளிவான ரிவாயத் வருகிறது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் தொழுது கொண்டிருந்த காட்சியை நபியவர்கள் பார்த்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கள் சக்தியை, அத்தாட்சியை, குதிரத்துகளை காண்பித்து நபியவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு பயணம். ஏதோ அடிப்படையில் பலஸ்தீனத்து மஸ்ஜிதை சென்று அடைகிறார்கள். அங்கு பிரமாண்டமான சொர்க்கத்திலிருந்து இறங்கின ஒரு கல் ஒன்று இருக்கிறது, அந்தரத்தில் இருக்கிறது. படங்களிலும் பார்த்திருக்கலாம், போட்டோக்களில் பார்த்திருக்கலாம். சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல்லில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓய்வெடுத்திருக்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓய்வெடுத்திருக்கிறார்கள். அந்த கல்லில் தான் ஹதரத் ஜிப்ரீல் புராக்குடைய வாகனத்தை கட்டி வைத்தார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. மற்றும் ஒரு ரிவாயத் இருக்கிறது, பலஸ்தீனத்தில் மெயின் வாயில் கதவுக்குள்ளால் இருக்கக்கூடிய கதவுடைய அந்த நிலையில் கட்டி வைத்தார்கள் என்ற கருத்தில் இருக்கிறது. ஏதோ கட்டி வைத்துவிட்டு இருவரும் அங்கே பலஸ்தீனத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைகிறார்கள். இருவருமாக மஸ்ஜிதின் காணிக்கை தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தை தொழுது கொள்கிறார்கள். தொழுது முடித்து சலாம் கொடுக்கும் பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பாத்திரத்தில், கிண்ணத்தில் அங்கே பானத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு கிண்ணத்தில் பால் இருக்கிறது, அடுத்த கிண்ணத்தில் மது இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபில் ஹதரத் அனஸ்ராவோட ரிவாயத்தான் இதுவாக இருக்கிறது. இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தனது தஃப்சீர் இப்னு கஸீரில் மற்றும் ஒரு 3 பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்றில் மது இருந்தது, அடுத்ததில் பால் இருந்தது, அடுத்ததில் தண்ணீர் இருந்தது என்ற அந்த ரிவாயத்தும் அதற்குரிய விளக்கமும் வந்திருக்கிறது. ஏதோ மேலானவர்களே, முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தின் பின்னணியில் 2 கிண்ணத்தில் பானம், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கிண்ணத்தை அங்கே எடுத்துக் கொள்கிறார்கள். எடுத்தவுடன் ஹதரத் ஜிப்ரீல் பேசுகிறார், அது அஸப்தல் ஃபித்ரா, சரியானதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். தப்பித்தவர் நீங்கள் மதுவில் கை வைத்திருந்தால் நீங்களும் வழிகட்டு, உம்மத்தும் வழிகட்டு இருப்பார்கள் என்பதாக அங்கே விளக்கத்தை சொல்லி முடித்து பார்க்கிறார்கள். பிரமாண்டமான மஸ்ஜிதுல் அக்ஸா 5 இனத்தவரால், கூட்டத்தவரால் அங்கே நிறைந்து காணப்படுகிறது. அனைத்து ரசூல்மார்களும் மஸ்ஜிதுக்குள்ளால், அனைத்து நபிமார்களும் மஸ்ஜிதுக்குள்ளால், ஏராளமான மலக்குமார்கள் மஸ்ஜிதுக்குள்ளால், முஃமினான ஏராளமான ஜின்கள் மஸ்ஜிதுக்குள்ளால், சாலிஹான நல்ல மக்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளால். சுப்ஹானல்லாஹ், 5 கூட்டத்தால் அல்லாஹ் மஸ்ஜிதை நிரப்பி விடுகிறான். இந்த கட்டத்தில் ஹதரத் ஜிப்ரீல் அதான் சொல்லி இகாமத் சொல்கிறார்கள். முதல் 3 சப்புக்குள்ளால் ரசூல்மார்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். பிந்தின சப்பில் நபிமார்கள் நின்று கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் மலக்குமார்கள், ஜின்கள், நல்ல முஃமின்கள் என்பதாக முழு மஸ்ஜிது அங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்பொழுது யார் அனைவருக்கும் தொழுகையை நடாத்த செல்வது? ஒருவராக முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு முஸல்லாவில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிமார்களின் தலைவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். தீனுக்காக பட்ட கஷ்டங்களுக்குரிய ஒரு விடிவை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தில் உயிர் பிரிவதற்கு முன்னாலே அனைத்து நபிமார்களை பார்க்கக்கூடிய
நிதர்சனமாக உயிருடனும் உடம்புடனும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை கொடுத்து அனைவருக்கும் இமாமத் செய்து நபிமார்கள் தலைவர் என்பதை அல்லாஹ் நிரூபித்த ஒரு கட்டம் தான் அந்த இராப் பயணமாக இருக்கிறது. இது இராப் பயணத்துடைய சாராம்சமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் ஆரம்பித்த பயணம் அது வித்தியாசமான விண்ணுலக பயணமாக இருக்கிறது. அது புராக்கில் பயணித்த பயணம் அல்ல, அது 10 படிகள் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஏணி படியில் சென்ற பயணமாக இருக்கிறது. இந்த பயணத்தை கடந்து 7 வானத்திலும் 8 நபிமார்களை சந்தித்து அங்கே சிதறத்தில் முன்தஹா மலக்குமார்களுக்கு சொந்தமான வீடு என்பதாக அதையும் போய் பார்த்துவிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இளந்தை மரம் எந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா என்று சொல்லப்படக்கூடிய சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்தை பற்றி வரலாறுகளில் ஹதீஸ்களில் வர்ணிப்பார்கள். சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வாழ்க்கையில் அதே போன்ற அழகான காட்சியை நான் எங்கு கண்ட சரித்திரமே இல்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மரத்தின் அழகும் இனிமையும் அதன் ஒவ்வொரு இலையையும் அவ்வளவு தெட்ட தெளிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வைத்துதான் ஸல்லல்லாஹு அவர்கள் சொர்க்க நரகத்துடைய காட்சியை பார்க்கிறார்கள். கண்ணியவான்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். நரகத்தில் ஸல்லல்லாஹு பார்த்த காட்சிகளில் அதிகமாக பெண்களை பார்த்தார்கள். அதிகமாக பெண்களை பார்த்துவிட்டு வந்து மிகவும் மனவேதனையுடன் இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு ஆயிஷாவிடம் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஏராளமான பெண்களை நரகத்தில் பார்த்தேன். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எனது வீட்டு பெண்களை, என இரத்த உறவுகளை, சகோதர சகோதரிகளை, மனைவி மக்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாடி வீடுகள் கட்டி வசிக்க வைக்கலாம், விலை உயர்ந்த வாகனங்கள் ஏற்றி செல்லலாம், அவர்கள் கேட்கக்கூடிய அழகான உலகத்திலே வசதி வாய்ப்பை செய்து கொடுத்தாலும் கூட லட்சியம் குடும்பத்துடன் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ரப்புடைய கட்டளைகளை நாங்கள் வீட்டுக்குள்ளால் கொண்டு போய் சேர்க்காத வரை அந்த பெண்கள் எமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பெண்களாக மாற்றாதவரை அந்த அவர்களின் முடிவுகள் பயங்கரமானது. அந்த காட்சியை பார்த்துவிட்டு கவலையுடன் பேசியிருக்கிறார்கள். அதையும் ஒரு கணம் சிந்தனைக்கு எடுப்போம். அதற்கு பின்னால் ரப்பை சந்தித்து விட்டு அல்லாஹ் படைத்த ரப்பு எனக்கு ஆக விருப்பமான நபிமார்கள் தலைவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். பேசி முடித்ததன் பின்னால் எதை கொடுத்து நபிக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்பலாம், என்ன பரிசை கொடுத்து அனுப்பலாம், வீட்டுக்கு மிகவும் நெருக்கமான கண்ணியமான ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா, விருந்து உண்டு விட்டு அவரை வழி அனுப்பும் பொழுது எமது ஊரை பொறுத்தவரையில் முடியும் என்றால் தயிர் கட்டி கொடுப்போம் அல்லது கஜு வாங்கி கொடுப்போம். எமது ஊருடைய விசேஷமான உணவை கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த வரலாற்று பின்னணி இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், எனக்கு ஆக நேசமான ஒருவர் வந்திருக்கிறார், எதை கொடுத்து அனுப்பலாம், இத்துணை பவுன் தங்கத்தை கொடுத்து அனுப்பலாமா, அல்லது விலை உயர்ந்த மாணிக்கங்களை கொடுத்து அனுப்பலாமா? இல்லை இல்லை, இதெல்லாம் மக்களின் பார்வையில் விலை உயர்ந்த சொத்தாக இருக்கலாம். ஆனால் ரப்புடைய பார்வையில் ஆக பெறுமதியான சொத்தை ஆக இரக்கமான நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதுதான் ஐவேளை தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் நபிமார்களின் தலைவருக்கு கொடுத்த அன்பளிப்பாக பரிசாக கொடுத்த சொத்துதான் தொழுகையாக இருக்கிறது. இந்த எந்த தொழுகையை குடும்பத்தில் ஏராளமானவர்கள் பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கிஃப்டாக பரிசாக கொடுத்த சொத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தொழுகையை மௌத் வரைக்கும் உரிய நேரத்தில் நானும் தொழுவோம், வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். 100க்கு 100% தொழுகையாளியான குடும்பத்தை பார்த்துவிட்டு மௌத்தாகுவோம் என்ற இந்த சிந்தனையுடன் இந்த ஃபத்வாவை முடித்துக் கொள்வோம். மேலானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா பேசிய கேட்ட விடயங்களை மௌத் வரைக்கும் அமல் செய்து ரப்புடைய கட்டளைகளை பாதுகாத்து வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரை சேர்ப்பிப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் குற்றம் குறித்த புத்தகம் மன்னித்து மறைத்து விடுவாயாக. பெற்றெடுத்த பெற்றோர்கள், சகோதர சகோதர மனைவி மக்கள், குடும்பத்தார் அனைவருக்கும் மக்களத்தை நசிபாக்குவாயாக. பூரா குடும்பத்தையும் கபூல் செய்து பொருந்திக் கொள்வாயாக. அனைவரும் கிடைக்க முடியும் அழகாக்கி வைப்பாயாக. உனது கட்டளைகளை பாதுகாத்து வாழக்கூடிய நல்ல பாக்கியவான்களின் கூட்டத்தில் நம் அனைவரை சேர்ப்பிப்பாயாக. வாழ்க்கையில் கேட்ட துஆக்கள் இபாதத்துகளை பொருந்தி கபூல் செய்வாயாக.